ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனா திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனன திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர திரனா திரனன தீம் ததீம் ததிர தீம் ததீம் ததிர தீம் ததீம் தனன திரனன திரனன மாயா 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 உன்னை காணவே மின்னலே பூக்கின்றதே நீ பேசினாலே கோடி இன்னும் மலர்கின்றதே காலம் எல்லாம் உன் கையில் காவல் எல்லாம் உன் கண்ணில் நியாயம் எல்லாம் உன் சொல்லில் வெற்றி என்றும் உன் வாழ்வில் ஒருபோதும் முந்தன் கண்கள் கண்ணீர் சிந்தாதே நீ தெய்வ பொன்மானே மாயா 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 தடுமாற்றம் கிடையாது தன்மானம் மீறாது தடையெல்லாம் யாரும் போட்டால் அஞ்சாது ஓ பணம் கண்டு மயங்காது குணமின்றி பழகாது அவமானம் தாண்டி வெல்ல அசராது ஏமாற்றம் நேரும் போது குழம்பாது புது மாற்றம் மீண்டும் காண நெஞ்சே சளைக்காது உன் கீதை பாதை செல்லும் பொய் பேசும் புகழை தள்ளும் பிறந்தாக கைகள் நீட்டி நியாயம் கேட்பாளே தன் மானம் காப்பாளே மாயா 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 அமெரிக்கன் எக்கானமி எல்லாம் எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல அங்கிள். சுகர் இல்லாதது ஐயா கொடு. மாப்பிள்ள இந்தாங்க. தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாமே. நாம பேசுறதுக்குன்னு எதுவும் இல்ல. என் பையனுக்கு மாயாவை பிடிச்சிருக்கு. ஒருவேளை மாயாவுக்கு என் பையன்கிட்ட ஏதாவது பேசணும்னா தாராளமா பேசலாம். ஆமா அங்கிள், அவர் கூட கொஞ்சம் பேசணும். நிறையவே பேசுங்க, அதான் நல்லது. ஓகே டாட். ஹாய். சொல்லுமாயா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. என்ன என்னாச்சு மாயா? பிடிக்கலையா? ஆ, ஆ, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லு. இந்த கல்யாணத்தை நான் எனக்காக பண்ணிக்கல. எங்க அப்பாவுக்காக தான் பண்ணிக்கிறேன். அதுக்காக பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நீங்கன்னு இல்ல, இந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் சரின்னு தான் சொல்லியிருப்பேன். உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கல்யாணத்தை
எப்படியாவது நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். என்ன மாயா, சினிமாவில் தான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தனியா நின்று பேசுவாங்க. என் கல்யாணம் நிக்க கூடாது. நின்னா எங்க அப்பா இந்த உலகத்திலே இல்லாம போயிடுவாரு. அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. எங்க அப்பாவோட ஒரே கனவு, கவலை எல்லாமே என் கல்யாணம் தான். அதை நான் கலைச்சிடக்கூடாது. கடவுளே வந்து நின்று தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடக்கும். போதுமா? ப்ராமிஸ். என்ன யோசிக்கிறீங்க? ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ ப்ராமிஸ் பண்றதுக்கு என்ன தயக்கம்? ப்ராமிஸ் போதுமா? சாரி, இது உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, எனக்கு நானே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிறதுக்கு. நீ தான் என் லைஃப் பார்ட்னர்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இனிமே உன்னோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு. இப்ப சந்தோஷம் தானே? தேங்க்யூ, தேங்க்யூ so மச். போலாம். வாங்க. உங்க சிஸ்டர் அவங்க சம்பந்திய என் கிளினிக் ஏதோ டிப்ரெஷன் ட்ரீட்மெண்ட் கூட்டு வந்தாங்க. மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தேன். இப்போ குணமாயிடுச்சு, நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? பேசி முடிச்சிட்டீங்களா? பேசிட்டோம். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? மாயாக்கு டபுள் ஓகே. குட். அப்போ மாப்பிள்ள உங்களுக்கு? எனக்கும் ஓகே தான். 1000 டைம்ஸ். என்ன சார், வர 9ஆம் தேதி நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்ல? எல்லாம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும், கவலை விடு. என்னக்கா செலவு கணக்கா? செலவில்ல, முதலீடு. அதுக்கு பேர் தான் செலவு. அதுவும் பேஸ் செலவு. பேப்பர், பேனா, டைம் எல்லாமே வேஸ்ட். நம்ம தெருவில் ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு. நீ கூட பத்திரிகையில் அதை பற்றி எழுதி உடனே காலி பண்ணிட்டாங்கல்ல? ஆமா. அதே எப்படி நீ எழுதினா காலி பண்ணுறாங்க? நம்ம தெருவில் ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு. நீ கூட பத்திரிகையில் அதை பற்றி எழுதி உடனே காலி பண்ணிட்டாங்கல்ல? ஆமா. அதே எப்படி நீ எழுதினா காலி பண்ணுறாங்க? ஓ, அதையும் இதையும் கம்பேர் பண்றியா? அது வேற இது வேற. நான் எழுதுறத பப்ளிக் படிப்பாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீராம் ஜெயம்னு யாருக்கும் தெரியாம எழுதி அது வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா அதால ஏதாவது நடக்க போதா? நான் சொல்ல வந்ததை நீ புரிஞ்சுக்கல. நீ பத்திரிகையில் எழுதுறதுக்கு பதிலா அந்த ஒயின் ஷாப்புக்கே எழுதி நீங்க விற்காதீங்கன்னு சொன்னா அது நடந்திருக்குமா? அது எப்படிக்கா நடக்கும்? அதே மாதிரிதான் இதுவும். நீ பத்திரிகையில் எழுதினா சில விஷயம் நடக்கும், நான் பக்தியில எழுதினா சில விஷயம் நடக்கும். எதுக்காக உன் மனசை போட்டு இப்படி குழப்பிக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணிட்டு போறேன். எங்கேயோ இருக்கிற கடவுள்கிட்ட சொல்றத என்கிட்ட சொல்லு. மாயாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஆமா அரவிந்த், பாவம் தாயில்லாத பொண்ணு. இந்த தடவையாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணும். அதுக்குதான் 1008 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுறேன். ஒரு 1008 தடவை ஒரே விஷயத்த தொடர்ந்து யோசிக்கிறப்போ அந்த பாசிட்டிவ் திங்கிங் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புறியா இல்லையா? கண்டிப்பா கொண்டு வரும். அதான் இது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கையை முட்டாள்தானு சொல்ல முடியாது. உனக்கு தம்பியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கக்கா.
மாயா நல்லா இருக்கணுன்றதுக்காக உன்னை கஷ்டப்படுத்தி நீ ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறது தப்பு இல்லக்கா. உனக்காகவும் கொஞ்சம் எழுதிக்கலாம்ல. எந்த நம்பிக்கையில நீ ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறியோ அந்த நம்பிக்கையும் அக்கறையும் எனக்கும் இருக்கு. ஆனா மாயா வாழ்க்கையில உனக்கு இருக்க பிரியத்தை உன் தம்பி நான் உன்கிட்ட எதிர்பார்க்க கூடாதா? அக்கா, நீ நினைச்சதுலயும் எந்த தப்பும் இல்ல, நான் கேட்டதுலயும் எந்த தப்பும் இல்ல. அது சரி, கூடிய சீக்கிரம் நீ ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கோ. ஏன்னா உனக்காக 1,08,000 தரம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு என்னைக்காவது உன்கிட்ட சொல்லிருக்கேனா? நான் சில கணக்கு வச்சிருக்கேன். அந்த கணக்கெல்லாம் சரியா முடியட்டும். அதுக்கப்புறம் நானே வந்து அக்கா எனக்கு ஒரு பொண்ணை பாருன்னு சொல்லுவேன். அப்படி என்னப்பா பெரிய கணக்கு? அக்கா, கணக்கு உன் கையில தான் இருக்கு. விடைய மட்டும் நீ சொன்னா போதும். இது பாரு அரவிந்த், இது கடவுள் முடிச்சு வச்ச கணக்கு. இதை தொடர முடியும்னு எப்பவும் நினைக்காத. பிரியா, பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் வயலின் வாசிக்கிறேன். எப்படி இருக்கு என் மியூசிக்? நாராசமா இருக்கு. என்னது? மம்மி, அது ஒண்ணும் இல்ல. அது நவரசமும் கலந்துருக்குன்னு சொன்னேன். அது என்ன கிரி, மாயா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல சந்தோஷம் கொடி கட்டி பறக்குதோ? ஈசலுக்கு ரக்கம் முளைச்சா வாழ்க்கை முடிய போகுதுன்னு அர்த்தம். அது புரியாம அவங்க ஆடுறாங்க மேடம். அது சரி, யார் மாப்பிள்ளன்னு விசாரிச்சிட்டீங்களா? விசாரிச்சிட்டேன் மேடம். K&K கம்பெனி MD கருணாகரன் சன் அமெரிக்கால இருக்கான். ஃபிளைட் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனில கன்சல்டண்டா இருக்கான். கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணை அமெரிக்கா கூட்டிட்டு போறதா திட்டம். எப்படியோ நம்ம எதிரிங்க ஒழிஞ்சாங்கன்னு நினைச்சு நாம சந்தோஷப்பட்டுக்கலாம். முட்டாள் மாதிரி பேசாதீங்க. சந்திரசேகரை விட்டு அவன் பொண்ணு மாயா பிரிஞ்சு போயிட்டா அவன் செத்த பாம்பு மாதிரி. பரமேஸ்வரியால செத்த பாம்பெல்லாம் அடிக்க முடியாது. எனக்கு போட்டியா 9ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வைக்கிறது அவங்க கனவா இருந்தாலும் அத கூட ரொம்ப நாளைக்கு என்னால விட்டு வைக்க முடியாது. என்ன பரமது? எது? கடவுள் இல்லைன்னு சொல்றவன் தான் இருக்குன்னு சொல்றவனை விட அதிகமா கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இருப்பா. சந்திரசேகரனை விட அந்த மாயாவை பத்தி நீ தான் அதிகம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நீங்க சும்மா இருக்கீங்களா? எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கிரிதல் இது? பரமேஸ்வரி ஏதாவது கோவத்துல சொன்னா கூட நீ தான் அதை பெருசுப்படுத்தாம இருக்கணும். நீயும் சேர்ந்து தூபம் போட்டுக்கிட்டு இருக்க. இல்ல சார், அது வந்து ஒன்னும் சொல்ல வேண்டாம். போமே, போய் உருப்படி ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ. போமே, போய் உருப்படி ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ.
அடடே வாங்கம்மா வாங்க. அம்மா எல்லாம் மேலதான் இருக்காங்க. ஓ ஓகே. நான் ஹலோ ஆண்டி. ஹாய் அங்கிள். வாமா. வாமா பூர்ணா. என்ன ஆன்ட்டியும் அங்கிளும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்கீங்க? எனி பிளான்? நத்திங்மா, எல்லாம் கல்யாண விஷயமா தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு பிரியா எங்க? இதோ அவளே வந்துட்டா. ஹாய் பூர்ணா. ஹாய். How are you? Fine. பூர்ணா, அமெரிக்காக்கும் நம்ம ஊருக்கும் எப்படி இருக்கு? அமெரிக்கா தான். நம்ம ஊரு தான். எஸ்பெஷலி நம்ம ஊர் டிராஃபிக் சான்ஸே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் இந்த கழுத கசுமாலம் அப்புறம் என்ன வீட்டாண்ட சொல்லிட்டு வந்தியா, இதெல்லாம் கேக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. பிரியா, பூர்ணா உள்ள கூட்டிட்டு போங்க. ஆன்ட்டி சாரி, நீங்க டயலாக மாத்தி சொல்லிட்டீங்க. உங்க பையன் கிட்ட சொல்லி என்ன வெளியே கூட்டிட்டு போக சொல்லுங்க. என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? ப்ளீஸ் ஆண்டி, நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த ஒரு டிராஃபிக்கு உங்க பையன் வண்டி ஓட்டினா தானே நான் சீக்கிரம் போயிட்டு வர முடியும். ஏய், என்ன நீ நம்பர் 1 ரேசரை கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா? ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணா குறைஞ்சு போடுவீங்களா? இது ஹெல்ப் கேட்கற தோரணையா இல்லையே. டேய், என்னடா இது? நீங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுக்கிட்டா எப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு வருவீங்க? ஆண்டி, நீங்க கவலையே படாதீங்க. உங்க பையனை அப்படியே முழுசா கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் அவனை கொண்டு வந்து ஒப்பட. நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போற. நீ தான் இனிமே அவனை பாத்துக்கணும். ரமேஷ், பூர்ணாவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. ஓகே மம்மி. ஆண்டி, நான் கிளம்புறேன். பை அங்கிள். See you, பிரியா. பை. பிரியா, ரமேஷோட நிச்சயதார்த்தத்துக்கு பிரதாப் வர்றாரு. பிரதாப்பும் நீயும் பர்ச்சேஸ் போறீங்க. என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், சரியா? சரி மம்மி. நம்ம பொண்ணு மனசு முழுக்க அந்த பிரதாப் தான் இருக்கான் போல இருக்கு. பெத்தவை எனக்கு அது தெரியாதா? ஏன் சொல்றேன்னா, நீங்க டவுட்டா எதையும் யோசிக்க வேண்டாம். பரமேஸ்வரி ஒண்ணு நினைச்சா அது பாசிட்டிவா மட்டும்தான் முடியும். மாயா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு சொன்னல, யாரோ பிரபுவா யூஎஸ்ல ஒர்க் பண்றானா? அடடா, பட்சி ஃபாரின் பறக்க போதா? நீ மாலை போட்டு மரியாதை செஞ்சதெல்லாம் வேஸ்டா போச்சே மாமே. விட்டுருவனா? அவ கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை மடக்கி காட்டுறா. 9ஆம் தேதி அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள அவளை கவுக்கறனா இல்லையான்னு பாடுறா. என்ன ஜெயிலுக்கு அனுப்பி பத்திரிகையிலையும் போட்டு நாரடிச்சவளை சும்மா விட்டுட்டேன்னா நான் ஆம்பளையே இல்லடா. உங்களுக்கே தெரியும், எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருந்தாரு. திருச்சியில பெரிய ஃபேமிலிடா. நான் அரெஸ்ட் ஆன போட்டோவை நியூஸ் பேப்பர்ல பார்த்ததும் அப்படியே ஒதுங்கிட்டாங்கடா. என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு அந்த மாயா மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? என் குடும்பத்து மேல சத்தியமா சொல்றேன்டா, அந்த மாயா லைஃப ஸ்பாயில் பண்ணாம விட மாட்டேன்டா, விட மாட்டேன். உன் கோவம் நியாயமானதுதான் மச்சான். ஆனா எப்படி பண்ண போற? மாயா கொஞ்சம் உஷாரான பொண்ணாச்சே, அவளை மடக்கிறது அவ்வளோ ஈஸியா? முடியாதுங்கிற வார்த்தைய
என்கிட்ட சொல்லாத. மாயா இப்ப என்ன நம்ப ஆரம்பிச்சிருக்கா. அந்த நம்பிக்கை தான்டா இப்ப என் பலமே. அவளை பர்த்டே பார்ட்டின்னு வர வச்சு மயக்க மருந்த கலக்கி கொடுத்து அவள் லைஃபைய என்ன பண்றன்னு பாருங்கடா. அந்த நிமிஷம் போக போறது அவளோட திமிரு, ஆணவம், குடும்ப கௌரவம் எல்லாமே தான்டா. அவ அலங்கோலமா கிடக்கிறத கவரேஜ் பண்ணி நெட்ல விட போறேன். நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடான்னு மாயாவை என் கால்ல விழுந்து கதற வைக்கிறேன் பாரு. இது நடக்கும். இல்ல என் பேரை மாத்திக்கிறேன்டா.